வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி சோமாசா செய்ய போகிறோம். சோமாசா பதத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி பொறுன்னு இருக்கணுங்கிறதையும் எப்படி உப்பெல்லாம் எடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சோமாசா செய்கிறதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை பார்த்து ஊற்றி இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவை பிசைஞ்சிட்டு லைட்டாக ஆயில் மேலாப்பில் ஊற்றிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. உங்களால் எந்த அளவுக்கு அழுத்த முடியுமோ அழுத்தி பிசைங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி உரல் இருக்கும், அதை எடுத்து வச்சு எந்த அளவுக்கு அழுத்த முடியுமோ நல்லா அழுத்தி குத்தி கொடுங்க. மாவை அந்த அளவுக்கு அடித்து பிசைஞ்சால் தான் நல்லா உப்பிக்கிட்டு வரும் சோமாசா. ஒரு வாணலி அடுப்பில் வச்சு ஒரு 50 பொட்டுக்கல்லையே வறுத்துக்கலாம். கருகு விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதே அளவு தேங்காய் பூ எடுத்து அதையும் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ மாவுக்கு தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரியும் பாதாமையும் ஒன்றையும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு பவுட்ரு செய்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. அதே அளவு ரவையும் எடுத்து வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அடுப்பை. தேங்காயும் சேர்த்துட்டு இப்போ ரவையை அதில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையே ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டாச்சு. சேர்த்துட்டு முந்திரி பாதாமையும் சேர்த்துருங்க. தேவையான அளவு ஜீனியை பவுட்ரு பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஜீனியை பவுட்ரு பண்ணிடுங்க. சோமாசாக்குள்ள வைக்கிற பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த நேரத்தில் இனிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மைதா மாவு நல்லா ஊறிடுச்சு. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. உருண்டையாக உருட்டிக்கலாம் மாவு எடுத்து. எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மைதா மாவு மேலே தடவியே தேய்ங்க. நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. ரவுண்டாக வந்துச்சுன்னா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. ரவுண்டாக வராட்டி டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது வச்சு ரவுண்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு சுற்றி ஓரத்தில் தடவி கொடுத்துருங்க. நான் மைதா மாவு காஞ்சிருக்கும், ஃபுல்லாக ஈரம் படுத்திக்கோங்க. படுத்திட்டு ஒரு பாதியை கொண்டு அந்த பாதியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அமுக்கி கொடுங்க. நல்லா ஒட்டிக்கும் ஈரமாக இருக்கிறதுனால. அப்போ தான் பவுட்ரு வெளியில் வராது. சோமாசா கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டியை வச்சு சுற்றி தடவிக்கலாம். கரண்டி இல்லாட்டி இந்த மாதிரி முறுக்கி கொடுங்க மாவை ஓரத்தில். சந்திரகலா ஸ்வீட்டில் மடக்கி இருக்கும்ல அந்த மாதிரி இந்த மாதிரி முறுக்கி கொடுத்துட்டிங்கன்னா பவுட்ரு வெளியில் வராது. நம்ம ஊற்றின எண்ணெயும் அப்படியே இருக்கும், கலர் மாறாமல். இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கி கொடுத்துருங்க. இந்த டிசைன் சூப்பராக இருக்கும். லைட்டாக அப்படி முறுக்கணும், லைட்டாக. எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இல்லாட்டி இதே மாதிரி மாவை வச்சுட்டு இதே மாதிரி தண்ணி தொட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கும்ல அதை வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுங்க. இதெல்லாம் சோமாசா கரண்டி இல்லாதவங்களுக்கு தான் இந்த இது. சோமாசா கரண்டி இருந்தால் நீங்கள் அதிலே செஞ்சுக்கலாம். இது மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா இந்த டிசைனும் நல்லாயிருக்கும், பவுடரும் வெளியில் வராது. இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் ஆயில் வச்சு ஆயில் காஞ்சோன்னே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு சோமாசாவை போட்டுக்கலாம். சோமாசாவை போட்டுட்டு பக்கத்தில் கரண்டியை வச்சு அந்த சூடாக இருக்கிற எண்ணெயை அது மேலே ஊற்றி விடுங்க. அப்போ தான் நல்லா பஃப்னு உப்பிக்கிட்டு வரும். எப்படி உப்பிட்டு வருது பாருங்கள். சூப்பராக உப்புது பாருங்கள்.
நம்ம எல்லா சோமாஸும் சுட்டு எடுக்கிற வரைக்கும் அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். நம்ம பவுட்ரு வெளியில் வராமல் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. எண்ணெய் எப்படி மேலே மொண்டு ஊற்றினா நல்லா ஒப்பிக்கிட்டு வரும். நல்லா ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ஒப்பிக்கிட்டு. சோமாசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் சோமாசா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.